வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை தாங்க சொல்ல போறேன். ஒரு 3 வயசு குழந்தை ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அந்த குழந்தை பேசின வீடியோ வைரல் ஆகுது. வைரலான உடனே அதை அரசாங்கம் பாக்குது. நாங்க இந்த கணக்குல எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு 5 மாசத்துல அந்த குழந்தை சொன்னதை திட்டமா செயல்படுத்துறாங்கன்னா பாத்துக்கங்களே. எங்க நடந்துச்சுன்னு தானே பாக்குறீங்க. நம்ம பக்கத்து ஸ்டேட்லங்க, கேரளாவில் நடந்தது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். எதுக்கடா போக மாட்டானா, எனக்கு ஸ்கூலில் பிரியாணி போட மாட்டேன்றாங்க. அவன் பால்வாடிக்கு போகிறான், சின்ன குழந்தையா போகிறான். அதனால் எங்களுக்கு பிரியாணி போட மாட்டேறாங்க, நான் பிரியாணியும் சிக்கனும் போட்டால் தான் நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் பால்வாடிக்கு போகிறவன். உடனே இது வைரல் ஆகுது இந்த வீடியோ. 2024 ஜனவரி மாதம் அந்த குழந்தை பேசுகிறான். அவன் பேர் சங்கு. இந்த சங்கு பேசினதுல இந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகுது. பிரியாணி கொடுத்தா தான் பள்ளிக்கூடத்து போவேடா பால்வாடிக்கு அப்படின்னு பயங்கரமாக கேலி பண்ணி ட்ரோல் பண்ணி போடுறாங்க. இது அரசாங்கத்துடைய பார்வைக்கு போயிடுது. இப்போ அரசாங்கம் அதை பார்த்துட்டு ஒரு 5 மாதம் உடனே என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இதை பரிசீலனைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்கிறாங்க. ஒரு 5 மாதத்தில் இதை எப்படி திட்டமிடலாம் அப்படின்னு யோசிச்சு இப்போ அது நடைமுறைக்கு வந்திருக்கு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பால்வாடி குழந்தைங்களுக்கு விதவிதமான உணவு போடுற பழக்கம் உண்டு. அங்கே என்னன்னா அரிசி மாவு உருண்டை, கொழுக்கட்டை, அப்புறம் பயறு, பாயசம், அவங்களுக்கு என்னென்ன வகையில் சத்தான உணவு கொடுக்கணுமோ அவ்வளோ முட்டை, எல்லாமே உப்புமா எல்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாதம், காய்கறிகளை வேக வச்ச சாதம், அதோட சேர்த்துட்டு பால் அந்த குழந்தைங்களுக்கு. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் வரைக்கும் எல்லாம் கொடுத்து அவங்கள ஒரு 3 மணிக்கு மேலே அனுப்பிவிடுவாங்க போல இருக்கு. ஸோ சகலமும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு பிரியாணி மேலே ஒரு ஆசை. எனக்கு பிரியாணி வேணும்னு இந்த சங்கு ஆசைப்படுறாப்புல. இதனால என்ன பண்ணிட்டா, 2024 எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்டால் அது வைரல் ஆச்சா. இப்போ அரசாங்கம் அதை கையில் எடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த மெனுவை மாற்றுறோம். இந்த பால்வாடி குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டு மெனு இருக்குல்ல, இதை நாங்கள் மாற்றுறோம். புலாவ் போடுறோம். புலாவ்னா காய்கறி பிரியாணி. எக்கு பிரியாணியும் போடுவோம். வாரத்தில் 2 நாள் முட்டை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த குழந்தைங்களுக்கு. சத்துமாவு கஞ்சியிலேருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போது முட்டை பிரியாணி தனியாக போடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ அரசாணையாக வெளியிட்டிருக்கிறது கேரளா அரசாங்கம். இதை பார்த்தோன்னே அந்த குழந்தையுடைய படத்தை போட்டு அவன் பேசின வீடியோ போட்டு பயங்கரமாக ஷேர் பண்ணி அவனை பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. എവിടെ അംഗനവാടിയിൽ എന്തോ വേണ്ടേ? തീർച്ചയായിട്ടും ശംഖുവിന്റെ ആവശ്യം പരിഗണിച്ചുകൊണ്ട് നമുക്കിതൊന്ന് പരിഷ്കരിക്കുന്നതിനെ കുറിച്ച് ആലോചിക്കാം. എങ്ങനെയാണ് നമ്മൾ ഇപ്പോഴുള്ള, ഞാൻ പറഞ്ഞല്ലോ, മുട്ടയും പാലും നമ്മളിപ്പോൾ ഉൾപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. അത് നല്ല വിജയകരമായിട്ട് നടപ്പിലാക്കി വരുന്നുണ്ട്. ബഹുമാനപ്പെട്ട CM തന്നെയാണ് ഉദ്ഘാടനം ചെയ്തത്. അപ്പോൾ നമ്മളുടെ ഈ ഒരു ഇപ്പോൾ നിലവിലുള്ള ഒരു മെനു എങ്ങനെ പരിഷ്കരിക്കാം എന്നുള്ളത് തീർച്ചയായിട്ടും പ്രിയപ്പെട്ട ശംഖു മോൻ ഉൾപ്പെടെയുള്ള എല്ലാ കുഞ്ഞുങ്ങളോടും പറയാനായിട്ട് ആഗ്രഹിക്കുകയാണ്. ഒരു അംഗനവാടിയിലെ ഒരു കുഞ്ഞ് ശംഖു, അവന്റെ ഒരു വീഡിയോ വളരെ വൈറലായിരുന്നു. അവന് ബിരിയാണിയും കോഴിക്കാലും വേണമെന്നാണ്, കോഴി ചിക്കൻ ഫ്രൈയും വേണമെന്നാണ് ആ മോൻ ആവശ്യപ്പെട്ടത്. ഭയങ്കര വൈറലായിരുന്നു. അതിന് ശേഷം അവന്റെ അംഗനവാടി തന്നെ ആ മോന് കൊടുത്തു. ഒരുപാട് അംഗനവാടികളിൽ കുഞ്ഞുങ്ങൾക്ക് ഇത് കൊടുക്കുകയുണ്ടായി. അപ്പൊ അവൻ അമ്മയോട് പറഞ്ഞു, എനിക്ക് ഉപ്പുമാവ് വേണ്ട, എനിക്ക് ഉപ്പുമാവിന് പകരം എനിക്ക് ബിരിയാണി തന്നാൽ മതി എന്ന് ശംഖു പറഞ്ഞു. അപ്പൊ നമ്മൾ ആലോചിച്ചു ഇത് എങ്ങനെയാ ചെയ്യാൻ പറ്റുന്നത്. അപ്പൊ നമ്മൾ മുട്ട കൊടുക്കുന്നുണ്ട് അംഗനവാടികൾ. ഞാൻ പറഞ്ഞല്ലോ, ആഴ്ച 2 ദിവസം മുട്ടയായിരുന്നു, അത് നമ്മളിപ്പോ 3 ദിവസം മുട്ടയാക്കി. അതുകൊണ്ട് ഈ മുട്ട ഉപയോഗിച്ചിട്ടുള്ള ഒരു മുട്ട ബിരിയാണി നമ്മൾ ഇതില് ഉൾപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. ஒரு சின்ன குழந்தை ஒரு உணவு இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்குது. ஒரு உழைக்கிற வீட்டில் இருக்கிற குழந்தை அது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எனக்கு இந்த பிடிச்ச சாப்பாடு கிடைக்குமான்னு அவங்க அம்மாட்ட பேசினதை வீடியோ எடுத்து அவங்க சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. அதை பார்த்துட்டு ஒரு அரசு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. தமிழ்நாட்டிலையும் பல வீடியோக்களில் ரெஸ்பாண்ட் பண்ணதெல்லாம் உண்டு. அப்படி பார்க்கும்போது சாமானிய குழந்தைகளுடைய குரல் எங்கேயோ இருந்து கேட்டாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சரி பண்ணி அந்த குழந்தைகளுடைய ஆசையை தீர்த்து வைக்கிற அரசு தான் மக்களுக்கான அரசாக இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சர் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவர். குழந்தைகளுக்கு பிடித்ததை அவர்களுக்கு உணவாக, அது சத்தான உணவாக கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே பாராட்டுக்கள். அங்கே பினராயி விஜயனுடைய அரசுக்கு பாராட்டுக்கள்.
தமிழ்நாடு மாதிரியே ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படுகிற ஒரு மாநிலம் அது. இன்னும் சொன்னால் பேரிடர்கள்ல பெரிய அளவுல சிக்கி சீரழிகிற ஒரு மாநிலமும் கேரளா தான். இப்பெல்லாம் நிலச்சரிவு வந்து கொடூரமா வீடுகள் ஃபுல்லா மண்ணுக்குள்ள போய் நூற்றுக்கணக்கான பேர் செத்து போனாங்க. 5 ரூபா கொடுக்கல மோடி அரசு. இன்னொன்று, வெளிநாடுகளில் போய் நாங்கள் வசூல் பண்ணிக்கிறோம், எங்கள் மக்கள் அனுப்புகிற பணத்தை வச்சு நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம் போது அந்த வசூல் பண்ண கூட விடலை. வெளிநாட்டிலேருந்து யாரும் பணம் அனுப்ப விடாமல் பார்த்துக்கிச்சு மோடி அரசு. ஆக நம்ம எல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கி எறிகிறாங்க. 3 மும்மொழி கொள்கை இருந்தால் தான் உன் பணம் வரும், உனக்கு எஜுகேஷனுக்கு நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு 2500 கோடி ரூபாயை நிறுத்தி வைக்க முடியுது. இந்திய படிக்கணும்னு கட்டாயப்படுத்த முடியுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஓரமாக போய் நில்லுங்கடா, போய் குண்டு விளையாடுங்கடா, என் மக்களை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு நினைக்கிற அரசுகள் தான் மக்கள் அரசாக இருக்க முடியும். அந்த வழியில் எனக்கு இந்த செய்தியை படித்தோடனே ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தையினுடைய ஆசையை ஒரு அரசு நிறைவேற்றுகிறது என்றால் உண்மையிலேயே அந்த அரசை பாராட்டணும். பாராட்டுக்கள் மிஸ்டர் பினராயி விஜயன், காம்ரேட் பினராயி விஜயன்.